புனித ஸ்கொலாஸ்டிகா அவரின் பெருவிழாவை தாய் திரு அவை இன்று கொண்டாடுகிறது. புனித ஸ்கொலாஸ்டிகா புனித ஆசீர்வாதப்பரின் இரட்டை சகோதரியாகும். அவரை புனித பெனடிக்ட் என்று கூறுவார்கள். அவர்கள் வாழ்வில் இருந்து நாம் முக்கிய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். ஸ்கொலாஸ்டிகா உடல்நிலை குன்றி இருந்தபோது புனித ஆசீர்வாதப்பர் அவரை சந்தித்து ஆன்மீக தியாகங்களை பற்றி குறித்து தியானித்துக் கொண்டிருந்தார். இவர்கள் இருவரும் மாதத்துக்கு ஒரு முறை இவ்வாறு சந்தித்து ஆன்மீகத்தை பற்றி பேசுவது உண்டு. ஸ்கொலாஸ்டிகா நோய்வாய்ப்பட்டிருந்த போது அன்று இரவு முழுவதும் தன் சகோதரரை தங்குமாறு கூறி ஆன்மீகத்தை பற்றி பேசலாம் என்று கூறினார். ஆனால் புனித ஆசீர்வாதப்பர் சட்டத்தையும் அதிகாரத்தையும் மதித்து என்னால் தங்க முடியாது என்று மறுதளித்து விட்டார். சட்டமும் அதிகாரமும் கண்டிப்பாக தேவைதான், ஆனால் அதை மீற ஆன்மீக தாகம் நமக்கு அதிகமாக தேவை. உடனடியாக ஸ்கொலாஸ்டிகா தலையை சாய்த்து கொண்டு மௌனமாக இறைவனிடம் ஜெபிக்க ஆரம்பித்தார். உடனே யாரும் எதிர்பார்க்காத வேளையில் காரில் சூழ்ந்து இடி மின்னலுடன் கடுமையான மழை பெய்தது. புனித ஆசீர்வாதப்பரால் வெளியே செல்ல முடியவில்லை. அன்று இரவு முழுவதும் அங்கே தங்கி தன் சகோதரியுடன் ஆன்மீகத்தை பற்றி உரையாடி கொண்டிருந்தார். இந்த நிகழ்வை நாம் பார்க்கும்போது என்னதான் சட்டமும் அதிகாரமும் ஒழுங்குமுறையும் இருந்தாலும் நாம் இறைவனிடம் ஒன்றித்து ஜெபிக்கும் போது இறைவன் அவற்றை நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். புனித கிரகரி தன்னுடைய புத்தகத்தில் இந்த வாழ்வை பற்றி கூறும்போது, ஆன்மீகத்தில் நாம் வேரூன்றி இருக்கும்போது இறைவன் நமக்காக உடனடியாக பதிலளிப்பார். அதை நாம் ஸ்கொலாஸ்டிகா வாழ்வில் இருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். எனவே நாம் ஸ்கொலாஸ்டிகாவை போல ஆன்மீகத்தில் வேரூன்றி இருப்போம். இறைவனோடு தொடர்ந்து உரையாடுவோம். நமது ஜெபத்தின் மூலமாக புனிதத்தை நாமும் காண்போம். ஆமென்.